அற்புதமான ஒரு கதை பண்ணியிருந்தாரு. அது பேர் அது என்னோட பெற்றான ஒரு பேர் வந்து இதெல்லாம் மாறி இருக்காரு. பேசுறேன் ஒரு புதுசு அதை பத்தி பேசணும் பிரயோசனம் கிடையாது. பேசணும் பரவாயில்ல ஃபங்க்ஷன் தானே இருக்கு. அது என்ன சொல்றதுன்னா போட்ட போட்டு மட்டும் சொல்லுவாங்க. அப்படி அது ரெண்டு பேரும் சேரும்போது ஒரு அழகு இருக்கும். சில பேர் சில சமயம் வந்து ரெண்டு பேர் நல்ல அலைவரிசையில் இருக்க ரெண்டு பேரும் சேர்ந்தும் போது ஒரு அழகு இருக்கு. அந்த அழகு ரொம்ப நல்லா இதுல வந்திருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஸோ போட்டிங்கிறத விட ரொம்ப ரசிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி ரெண்டு பேரும் பவர்ஃபுல்லா இருக்காங்கிறதுனால அது ரொம்ப அழகா வந்திருக்கு. அது நான் சொல்ல மாட்டேன். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரே மாதிரியான கதைகள் தேர்ந்தெடுக்கல. ஒரு வாட்டி நிரந்தரமான கதைகள் தான் தேர்ந்தெடுத்துட்டே இருக்கேன். தஞ்சாவூர் எடுக்கிற மாதிரியான ஒரு கதைங்கிறதுனால அந்த மண்ணுக்கும் அந்த இடத்துக்கும் உண்டான ஒரு விஷயம் இந்த படத்துல ரொம்ப ஆழமாவே இருக்கும்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே எமோஷனல் இருக்காங்க. படம் பார்த்துருந்தேன். நானே சொல்லிட்டு இருந்தா ரொம்ப சுவாரஸ்யம் இருக்கும். படம் பார்க்கும்போது அவர் எந்த படம் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்தாரு அதே காலகட்டம் எழுதியிருக்கேன். நானும் தோழர் உமாதே இருக்கும் இல்லையா, இந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் கேட்கும்போது பாடல் வரிகள் அந்த கலை அனுபவம் திளைத்திருக்கும். கேட்கும் போதே இந்த மாதிரியான காட்சிகள் இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பிரமையை உண்டு பண்ணி அதற்கும் மேலான காட்சிகளாக படம் வந்திருக்கு. இதுகளையும் தமிழ் உணர்வுகளை வந்து கடத்திருக்கிற பெருமைகள் நிச்சயமாக வந்து சேரும். பிறகு கோவிந்த் வசந்தாவோட முதல் படத்துல தான் நான் எழுதிட்டு இருக்கேன். அம்மாவோட வளர்ச்சி நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். கோவிந்தோட இசை கேட்குற உங்களுக்கு எப்படி வந்து ஒரு உணர்வை தூண்டி ஒரு ட்ரிக் பண்ணுதோ அதை விட ஒரு 100 மடங்கு எனக்கு ட்ரிக் பண்ணும். வெறுமனை மெட்டா கேட்கும் போது நான் என்னுடைய அடி ஆழத்துக்குள்ள இந்த அகத்துக்குள்ள எந்த மாதிரியான மெட்டை வந்து பீரிட்டு நான் சொல்லுவேனோ அந்த மாதிரியான ஒரு பிரதிபலிப்பு தான் அவரோட மெட்டு எல்லாமே எனக்கு அமையும். ஒவ்வொரு மெட்டு கேட்கும் போது சரி, கேட்ட மாத்திரத்திலேயே எந்த ஒரு சிந்தனையும் படாமல் என்னையும் அறியாமல் என்னையும் மீறி வரிகள் அதுவாக வந்து விழும். அந்த ஃப்ளோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃப்ளோ ஒவ்வொரு படத்துலையுமே கோவிந்தவாசனோட நிறைய படங்கள் எழுதியிருக்கேன். ஒவ்வொரு படத்துலையுமே சரி, அந்த அறிவுக்கான வேலையை அங்கே இருக்காது. அந்த உணர்வினுடைய அந்த வேகம் அப்படியே பெருக்கெடுத்து போய்கிட்டே இருக்கும் அந்த மெட்டோட. அப்படிதான் இந்த படத்துலையும் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல பாடிய ஒவ்வொரு பாடகர்களுமே இருக்காங்க இல்லையா, சிறப்பா பாடியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னு இல்லை, நிறைய பேர் இந்த படத்துல பாடியிருக்காங்க. சிரத்தை எடுத்து அவங்களுடைய குரலினுடைய அந்த உச்சத்துல ஒரு இனிமை இருக்கும் இல்லையா, அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. தயாரிப்பாளர் சூர்யா சார், அவருக்கு ரொம்ப நன்றி. பிறகு கார்த்தி நண்பர்னு சொல்லலாம் நினைக்கிறேன். அதோட முன்னாடி நான் தம்பியில இணைஞ்சிருந்தேன். ஆமா, இவ்வளவுதான் இப்போதைக்கு சொல்லணும்னு தோணுது. நீங்க பாடலாம் கேட்ட பிறகு இன்னும் உங்களுக்கே புரியும். நான் உணர்வு பாங்கு உணர்வு பூர்வம் ஏன் சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஒரு தமிழ் வாழ்க்கை முறை, தமிழ் வாழ்க்கை, ஒரு தமிழ் அகத்தினுடைய உணர்வு எப்படி இருக்குங்கிறது இந்த படத்துல அப்படியே ததும்பு போகுது. நானும் கேட்க ஆர்வமா இருக்க, ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதனால ரொம்ப மகிழ்ச்சி இந்த படத்துல மீண்டும் நான் பிரியமண்ணோட இணைஞ்சது. இந்த காலத்துக்கு அவரோட இணைஞ்சிட்டு தான் இருப்பேன். அவரோட தம்பி மாதிரி நான் அவங்க எல்லாருமே நேரத்தில் நினைச்சு பார்த்துக்கிறேன். அது எல்லாத்தையும் மீறி நான் நினைச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறது வந்து என்னுடைய ஆசிரியர்களாக இருக்கிற கண்ணதாசன், அறிவுமதி அண்ணா, பிறகு நான் முத்துக்குமார், எல்லாரும் இந்த நேரத்தில் நினைச்சு பார்த்துக்கிறேன். பாடல் வரும் கேளுங்க, படம் வரும் பாருங்க. ரொம்ப மனசுக்கு ஒரு ஆகச்சிறந்த தமிழ் தாலாட்டம் இந்த படமும் இந்த பாடல்களும் இருக்கும். ரொம்ப நன்றி. தமிழர் உணர்வு, தமிழர் முறைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது சார்ந்த எல்லாமே இதில் இருக்கும். தமிழர் வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இந்த படத்தில் இருக்கும்.
நம்ம தமிழருடைய மரபுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மரபினுடைய ருசிகரமான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்கும், பாடல்களையும் குறிப்பாக. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வரையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றி சொல்லுகிறோம். மெய்யழகன் இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு பாட்டு பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்காக அந்த மியூசிக் இன்சார்ஜ் சார், நம்ம வேலவன் சார் தான் கால் பண்ணாங்க, இந்த மாதிரி கோவிந்த் சாரோடைய ஒரு மியூசிக்கில் ஒரு பாட்டு ஒன்று அப்படின்னு. எப்பவுமே பொதுவாக வந்துட்டு என்ன படம்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்களே, அப்படி தான் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் வந்து பாடும்போது தான் அப்புறம் நம்ம கோவிந்த் சார் அங்கே இருந்தாங்க, பிரேமன் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பாடல் ஒரு சூப்பராக ஒரு கல்யாண கொண்டாட்டமான ஒரு பாடல்னு அந்த சுச்சுவேஷன் மட்டும் சொன்னாங்க, பாட்டு கொடுத்தாங்க. அந்த பாடல் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் கேளுங்க, கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நம்ம ஊர் பக்கம் இப்போ அண்ணன் சொல்லும்போது, பிரேமன் சொல்லும் பொழுது நம்ம தஞ்சாவூர் விருந்து, கறி விருந்து, அதே போல் புதுக்கோட்டை, அந்த மாதிரி அந்த ஸ்லாங்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி தான் பாடியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே போல் அதில் ஒரு போர்ஷன் கூட மகாலிங்கமும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அண்ணனோட சேர்ந்து பாடினது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த இசையமைப்பாளர் நம்முடைய கோவிந்த் சாருக்கும், அதே மாதிரி முக்கியமாக படத்தினுடைய நாயகர்கள் நம்முடைய கார்த்திக் சார், அரவிந்த் சுவாமி சார், அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம். நம்முடைய தயாரிப்பு நிறுவனம் கூடி நிறுவனத்துக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி நன்றி. அப்படியா, நான் அவங்களும் பேசி முடிக்கிறேன். வணக்கம், என் பேர் விஜயநாராயண், நான் ஒரு பிளேபேக் சிங்கர். இந்த மெய்யழகன் படத்தில் வந்து போகிறேன் போகிறேன் அப்படின்னு ஒரு சாங் நான் பாடியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிறதுக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஆல்பமே வந்து இன்னைக்கு நம்ம ஒரு ஃபிலிமோட ஆல்பம் ஃபுல்லாக ஒரு அகிலா எனக்கு வந்து இந்த அற்புதமான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்த வேலவனுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு மூவிக்கு பாடணும்னு வழக்கம் போல தான் என்ன மூவினே சொல்லாம வந்து பாடுறதுக்கு கூப்பிட்டாங்க. நானும் வந்து என்னோட 7வது பாட்டு நான் இதை வந்து பிளேபேக் பாடினது. பட் இதுதான் என்னோட 3rd ரிலீஸ். என்னோட 2 மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல ஸ்பெஷல் என்னன்னா மகாலிங்கம் அண்ணாவோட பாடின 2வது சாங் இது. அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இந்த சாங் சொல்லும் போதே சொன்னாங்க இது வந்து ரொம்ப ஆக்ரோஷமான பாட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு அமையிறது எல்லாமே அதே மாதிரி நமக்கு வந்து சூட் ஆகுற மாதிரி அமையிறது அப்படின்னு கடவுள் கொடுத்த வரம். ஸோ ரொம்ப அற்புதமான வரிகள் வந்து பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பழமையான ஒரு சாயல் கலந்த அந்த ராகத்தோட கூடிய ஒரு சரணம் வந்து நான் பாடியிருக்கேன். அது வந்து காட்ஸ் கிஃப்ட்னு தான் சொல்லணும். தேங்க்யூ கோவிந்த் வசந்தண்ணா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அந்த வேலவனுக்கு தேங்க்யூ. கண்டிப்பா வந்து இந்த மூவில இருக்க எல்லா சாங்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வருங்காலத்துல வந்து ஜல்லிக்கட்டு காலமா இந்த பாட்டு தான் வந்து எல்லா இடத்துலயும் ஒலிக்கும்னு நான் நம்புறேன். உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.